510 எடுத்துருவாங்க உங்களுக்கு. இவங்கெல்லாம் எடுக்கிற பார்த்தா பயமா இருக்கு எனக்குலாம். நான்லாம் படிச்சப்ப பாஸ் ஆனா எக்லஸ் சாக்லேட் கொடுப்போம். இப்பெல்லாம் 500க்கு 498 மார்க் தான் அவங்க அப்பா வாசல்ல கைதியை கட்டிட்டு யோ ரீவாலேஷன் போறியா 2 மார்க் எங்கடா போச்சு எம்புள்ள அப்புறம் 5 கலை 500 எடுக்கல. எனக்கு இங்கிலீஷ் தமிழ்ல எல்லாம் எப்படி இவங்க 100க்கு 100 எடுக்கிறாங்கிறது ஆச்சரியமா இருக்குங்க. கணக்குல 100க்கு 100 எடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு மேல என்னதான் படிக்கிறது எனக்கு புரியல. பிள்ளைகளுக்கு இனிமே தேவைப்படுறது எம்பத்தி, கான்பிடன்ஸ், சோசியல் ஜாஸ்டிஸ், இதுதான் தெரியும். உலகம் முழுவதும் இவர்கள் நீங்களாம் வளர்ந்து வேலைக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் என் பசங்களை என்ன ஆசைப்படுறேன், இப்ப வேலைக்கு அனுப்பணும்ல, 1000 பேருக்கு வேலை கொடுக்கிற இடத்துக்கு நான் அனுப்பணும்னு ஆசைப்படுறேன். தலைமை தாங்கக்கூடிய நிபுணத்துவம் தான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தேவை. They need to learn the leadership, how to handle people, how to handle technology, how to handle changes, how to cope up with the psychological issues. அதுதான் இப்ப முக்கியம். உரையாடல் தான் ரொம்ப பெரியது. அறிவுலாம் ரொம்ப பின்னால போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன நடக்கும்னே தெரியல. அடுத்த வருஷம் கோபிநாத்துக்கு டேட்டு கிடைக்கலன்னா கோபிநாத் ஏஐல வந்து இங்க பேசிட்டு இருப்பாரு, ட்ரவுசர் போட்டு வீட்டுல தூங்கிட்டு இருப்பேன். என்ன நடக்கும்னே தெரியாது. வாட்ஸ் நெக்ஸ்ட் பிக் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் யாருக்கு தெரியாது. நீங்களாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் என் பிள்ளைகளுக்கு கூடுதல் சுதந்திரம் கொடுத்துருக்கிறேன், இந்த எங்க அம்மாலாம் என் ஃப்ரெண்டுகளை வீட்டிலே விடாது, நானும் உனக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கேன் தெரியுமா, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க. உங்க பேர பிள்ளைகளாம் அநேகமா சொல்லி எங்க தாத்தாட்டாலாம் ஹெலிகாப்டர் இல்லையா, பாவம் அவர் கார்ல தான் போனாரான்னு சொல்லு. யாருக்கு தெரியும். உலகத்துல என்ன விஷயங்கள் வேணாலும் மாறிக்கொண்டே இருக்கலாம். So please give them a space. Then train them to handle the gadgets. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒண்ணு அதை பிடுங்கி வைக்கிறோம், எல்லாரையும் நம்மளே இதில் வச்சு விளையாடிட்டு இருக்கோம். இவர்கள் கருவிகளோடு பிறந்த பிள்ளைகள். 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைகள் எல்லாருமே கருவிகளோடு பிறந்த, இந்த பான் சில்லர் ஸ்பூன் சொல்ற மாதிரி கருவிகளோடு பிறந்தவர்கள். கருவிகளை கையாளும் அறிவு தான் நீங்க சொல்லி தந்திருக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வீட்டுல நீங்கள் சும்மா ஏதோ ஒரு வார இதழை எடுத்து படிக்கிறப்ப அல்லது கதை புத்தகத்தை படிக்கிறப்ப உங்க வீட்டுல உங்க அப்பாவோ உங்க சித்தப்பாவோ ஒரு பாரதியார் புத்தகம் வாங்கி உங்களுக்கு தருவார். இதை படுறா, இது எப்படி இருக்குன்னு பாடுறான் பாரு. இந்திய வரலாறு புத்தகத்தை எழுதி தருவார். ரஷ்ய புரட்சி பற்றிய புத்தகத்தை நூலகத்திலிருந்து எடுத்து வந்து தருவார். அப்படி இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நல்ல அப்ளிகேஷன்ஸையும் ஆப்ஸையும் வெப்சைட்ஸையும் நீங்க அறிமுகப்படுத்தணும். மாறா நீங்களே என்ன பண்ணிருக்கீங்க, ஓடிடியில உட்காந்து படம் பாக்குறீங்க இல்லையா, ஓடிடியில உட்காந்து படம் பாக்குறீங்க, இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ரீல்ஸ் பாக்குறீங்க, பேஸ்புக்ல உட்காந்து ஷார்ட்ஸ் பாக்குறீங்க, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறீங்க. புள்ள மட்டும் படிக்கணுங்கிறீங்க. 45 வயசுல பச்சை சுச்சி சிவப்பு சுச்சி தவிர போன்ல எதுவுமே தெரியாதா. உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னா அதை பிரிச்சு வைக்கிற டெக்னாலஜி வச்சிருக்கவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் இல்லையா. There should not be two rules at home. There should not be two rules at home. வீட்டுல ஒரு விதி தான் உண்டு. கேட்ஜெட்ஸை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படித்தான் பிள்ளைகளை பயன்படுத்தும். வீடுகளில் நாளிதழ் படித்த வீடுகளில் கவனிச்சு பாருங்க. அப்பா பேப்பர் படிச்ச வீடுகளில் பிள்ளைங்க எல்லாம் பேப்பர் படிச்சாங்க. அப்பா கவிதை புத்தகம் படிச்ச வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் படிச்சாங்க. அப்பா அரசியல் இருந்தவெல்லாம் சமூக பிரச்சனைகளுக்குள்ள போய் நின்னா அவன் தான் காலேஜ்லயும் கண்டெஸ்ட் பண்ணுவான். இந்த பசங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்த சொன்னாங்க முறைப்படி எலெக்ஷன் வச்சு நடத்தணும். இதெல்லாம் தான் செய்யுங்க, இதெல்லாம் தான் செய்யணும். பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடியது நிர்வாகத்திறனும் மக்களோடு சேர்ந்து புழங்குவதற்கான அறிவும் தான். ஸோ டோன்ட் டூ தட். நீங்க ஒண்ணு பண்ணுவீங்க, உங்க பிள்ளைங்க ஒண்ணு பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. கருவிகளை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்த உங்களுக்கு புரிதல் இருக்குமென்றால் அதை பிள்ளைகளை உங்களால் சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்னைக்கு உலகத்துல அப்படியே கொட்டி கிடக்குது. சாட்ஜிபிட்ட போய் விழுப்புரம் மாதிரி ஒரு ஊர்ல நான் பேசணும்னா என்ன பேசணும்னு கேட்டா கொட்டுது, அப்படியே கொண்டாந்து அவ்வளோத்தையும் சொல்லுது. இதை பேசு, இந்த ஊருக்கு பேசினா இப்படி இருக்கு, விழுப்புரத்தோட ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் அது சொல்லுது. அறிவு எளிதா கையில கிடைக்குது, ஹியூமனிட்டி கிடைக்கிறதா இப்ப கஷ்டம். முன்னால நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப பள்ளிக்கூடத்துல எல்லாம் பேச்சு போட்டிக்கு போனா 10 புத்தகத்தை தேடி இருக்கணும், 4 வாத்தியாட்ட பேசணும், 3 பேரை தேடி பிடிச்சி எழுதி வைக்கணும். இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பூரா போன்ல தான் வச்சிருக்காங்க. கருவிகளோடு பிறந்த பிள்ளைங்க, அவங்களுடைய உளவியலை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு 16ஆம் வாய்ப்பெல்லாம் தெரியாது. நானும் அந்த காலத்துல 16ஆம் வாய்ப்பாட கரெக்டா தலைகளை சொல்லுவேன். இப்ப பண்ணி என்ன பண்ணிய கலெக்டர் ஐடியா அவ்வளவு கொடுத்துருக்கு ஒண்ணும் இல்லையா. என் பொண்ணோட ரூமுக்குள்ள போயிட்டு பாப்பா நீங்க அமெரிக்கால என்ன மணின்னு சொல்லுன்னு கேட்டா எந்த ஊரு, லாஸ் ஏஞ்சலஸ். ஓகே, டக்குன்னு அலெக்சா வாட் இஸ் த டைம் இன் லாஸ் ஏஞ்சலஸ் கேக்குது. அலெக்சான்னு ஒரே ஒரு கருவி, அவ்வளவுதான். அது எல்லாமே கேக்குது. சாட்ஜிபிட்ட போய் ரைட் எஸ்ஏ அபவுட் கோபிநாத்னு போட்டா நான் வாங்கின விருது எல்லாம் எனக்கு தெரியாதுலாம் அது சொல்லுது. அறிவு ரொம்ப எளிது, கையாளும் திறன் தான் கஷ்டம். புத்திசாலித்தனம் தான் ரொம்ப முக்கியம். ஸ்மார்ட்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ஹார்ட் ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். Give the freedom to the kids.